வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதுமே மனுஷங்களை முழுமையா நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நான் எப்படி இருக்கிறேனோ மற்றவங்களும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட உறவுகளை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நான் வளர்ந்தா அவங்களும் வளரணும். அது உங்க சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களா இருக்கட்டும், உங்க கீழே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நீங்க மனுஷங்களா பார்ப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காம இருக்கவங்களோ, வாழ்க்கையில அனைவரும் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷங்களா எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் வருவீங்க. இந்த ஒரு நம்பிக்கையோட உறவுகளை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை சிலர் துரோகம் செஞ்சிருப்பாங்க. நீங்க சில மனிதர்களை நம்பியிருப்பீங்க. ஆனா நீங்க நம்பிய மனிதர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்றாங்க அப்படின்னு ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போகத்தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது அவங்க உங்க மீது அதிக பற்று, அதிக நம்பிக்கை, அதிக அளவுக்கு விசுவாசமா இருப்பது போல உங்களுக்கு தோன்றி இருக்கும். ஆனா போக போகத்தான் அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அவங்க இத்தனை நாட்கள் இதனை வெளிக்காட்டாம இப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்கு இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த நபர்கள் யார் தெரியுமா? உங்களிடம் நெருக்கமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. உங்க கூடவே இருந்திருப்பாங்க. நீங்களும் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே கூறியிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையே இதுதான், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீங்களும் அவங்களிடம் முக்கியமா கூறியிருப்பீங்க. அவங்க நம்முடைய நண்பர், நம்முடைய உயிருக்கு உயிரான நண்பர் அப்படின்னு நினைச்சு அவங்ககிட்ட நீங்க எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அவங்க இருப்பாங்க. ஒரு நண்பர் உங்களுடைய திட்டங்களை தெரிஞ்சு கொண்டு அதை வேறு ஒருவரிடம் பயன்படுத்தி உங்களை பின்னால் தள்ளியவனாக நிச்சயமாக இருப்பான். நீங்களும் அது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்க போட்டு வைத்த ஐடியாக்கள் எல்லாமே வெளியே போய் கொண்டே இருக்கும். ஆனா நீங்க ஒருபோதும் உங்களுடைய நண்பன் மீது சந்தேகப்படவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இனிய மாதிரி தான் என் நண்பன் இருப்பான், அவன் இந்த மாதிரி செயல்களை பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்க முழுமையா நம்பி இருப்பீங்க. அப்படி நம்பி சில விஷயங்கள்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க. நீங்க எது செய்தாலும் அதற்கு எதிர்மாறாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்ததும் உங்களுக்கு மனசு கேட்கவே கேட்காது. என்னடா இந்த விஷயங்கள் எனக்கும் என் நண்பனுக்கும் மட்டும்தான் தெரியும், இது எப்படி வெளியே போச்சு, இதுக்கு எப்படி அவங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஆனா ஏன் இதெல்லாம் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னா ஒருபோதும் உங்களுடைய நண்பனை நீங்க சந்தேகிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு உறவினர் நீங்க செஞ்ச உதவிகளை மறந்திருப்பாங்க. உங்களை பத்தி தவறா பேசியிருப்பாங்க மற்றவங்ககிட்ட. ஒரு நெருங்கிய நபர் உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சு வேறு ஒரு முகத்தை காட்டி விட்டு அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருப்பீங்க. ஆனா அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பாதியிலே போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் செஞ்ச நபர்களாகத்தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலே துரோகம் மட்டும்தாங்க நடந்திருக்கும். நம்பியவங்ககிட்ட இருந்து கூட உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். உங்க கூடவே இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்தும் துரோகம் ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு இனிமே நம்ம யார் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது. இது வரைக்கும் இழந்ததே போதும். இது வரைக்கும் நம்ம அவங்க மீது உயிரா இருந்தோம், அவங்களே நம்முடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. இனிமே இப்படி எல்லாரையும் நான் என்னால நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம நீங்க சுத்தி கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனசை அனைவருமே பயன்படுத்தி இருப்பாங்க. எப்போதும் உங்களிடம் உதவி கேட்டவங்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே உங்களிடம் உதவி கேட்டவங்களா இருப்பாங்க. அவங்க பணம் கேட்டிருப்பாங்க, நேரம் கேட்டிருப்பாங்க, ஆதரவும் கேட்டிருப்பாங்க. நீங்க மறுக்காம எல்லாத்தையும் அவங்க கொடுத்தும் இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். பணம் கேட்டு உங்களை டார்ச்சர் கூட பண்ணியிருக்கலாம். நேரத்தை கூட அவங்க நிச்சயமா உங்களிடம் இருந்து கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. உங்களால முடிந்த ஆதரவையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. உங்களால நீங்க எல்லாத்தையும் மறுக்காம உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க தேவைகள் முடிந்ததும் உங்கள மறந்திருப்பாங்க. ஏன் அவங்க இத்தனை நாட்கள் உங்கள தேடி வந்தாங்க? ஏன் அப்போ மறந்து போறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னு உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் தான் வெடித்துக் கொண்டே இருக்கும். இன்னும் சிலர் உங்களுக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையா இருக்கும். ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை விட்டு போணும். என்னை பத்தி தெரிஞ்சு அவங்க எப்படி என்னை எதிர்த்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள பலமுறை ஓடிக்கொண்டே இருக்குங்க. நீங்க ஒரு காலகட்டத்துல யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாம நிறைய குழப்பங்களுக்கு நீங்க குழப்பங்களுக்கு ஆளாகி இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஒரு நிலைமை தாங்க உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். யாரை நம்பணும், எப்படி நம்பணும்னு தெரியாம உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் நிச்சயமா உருவாகி இருக்கும். அது உங்களை
உங்களை உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கும். அடக்கி வைக்கிறது மட்டும் கிடையாம, அந்த ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை நிச்சயமா உருவாக்கியும் இருக்குங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்கிய உறவுகளும் நிச்சயமா இருந்திருக்கும். அந்த உறவுகளும் உங்களால மறக்க முடியாத உறவுகளா இருக்கும். நீங்க உண்மையா அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுப்பது அன்பாக இருக்காது. அது உங்களுக்கு பிரச்சனையாக மட்டும்தான் அவங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கால விரயமா இருக்கட்டும், மன அழுத்தமா இருக்கட்டும், குழப்பங்களாக இருக்கட்டும், இந்த அனுபவங்கள் உங்களைத்தான் தவறா கேட்க வைத்துக் கொண்டே இருந்திருக்கும். ஆனா அவங்க மீது நீங்க உயரிய வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை தேவைக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். உங்களை புரிஞ்சு கொள்ளாம உங்களை புரிந்து கொள்ளாம இருந்த நெருங்கியவங்க கூட உங்களை பாதிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க மீது உயிரையே வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, எதற்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல முறை கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்திருக்குங்க. குடும்பத்திலயும் சரி, நண்பர்களிடமும் சரி, நீங்க சொல்லக்கூடிய உணர்ச்சிகளை அவங்க லேசா எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களாக இருந்திருப்பாங்க. நீங்க முக்கியமா நினைச்ச ஒரு விஷயத்த அவங்க சின்ன விஷயம்னு பார்த்திருப்பாங்க. பார்த்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்திருக்கும். இந்த ஒரு வழிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு மாற்றம் நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்கும். வேகமான மாற்றமா இருக்காது, மெதுவான மாற்றமாகத்தான் இருக்கும். மெதுவாக நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த 5 முக்கியமான விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டும் போகுங்க. முதல் விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? ஒரு நிலையான வேலை இல்லைன்னா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை எல்லாமே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனிமே உங்களுக்கு தேடி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது விஷயமா இருப்பது ஒரு உண்மையான உறவு உங்களுக்குள்ள நிச்சயமா வந்து விடுவார்கள். இதுவரைக்கும் போலியான அதனோடு ஒரு உண்மையான உறவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்து சேரும். ஒரு மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு பணநிலைமை சரியாக கூடிய ஒரு தருணமும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைத்து போதுமான இடத்தில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் மற்றும் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகும். இந்த 5 விஷயங்களும் தாங்க நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். இதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் காட்டும். எனவே இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்க எப்படியாவது காத்து கொண்டிருங்கள். இது அனைத்தும் உங்களுக்கு வீண் போகாது. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் காட்டும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இன்னும் பண விஷயத்துல சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மெதுவாக சேர்ந்து ஒரு பெரிய ஒரு தொகையாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது எளிதிலே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பெரிய தொகையாகவும் நிச்சயமாக உங்களுக்கு வருவதற்குமான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பித்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமே சரியான பாதைக்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு சரியான பதில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பயனாக மாறும். அந்த முடிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உண்மையான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு செயல்களை நிச்சயமா பண்ணுவாங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. உங்களை முன்னேற்றம் அடைய நிச்சயமா உதவி செய்வார்கள். அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. அந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருப்பாங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா
இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். அது ஒரு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய நிலைத்தன்மையை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்திற்கு இது ஆக்கிவிடும். இது நடக்கிறதா இல்லையா என்று நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும். நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை இந்த ஒரு நல்ல ஒரு நேரத்திற்கு உங்களை தயாராக்கி உங்களுடைய வாழ்க்கையையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகும். இனிமே நீங்க யாரை நம்பணும் என்று தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா உயரும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஒரு நல்ல ஒரு பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கவனமாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.